ஹலோ, நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி ரொம்ப அவசியம். மணி பண்ணுறது, நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்டெலிஜென்ட்டாக நம்ம செயல்பட்டோம்னா நிறையா மணி ஏர்ன் பண்ணிடலாம். அந்த மணியை ஹாப்பியாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னா உடலாலும் மனசாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறேன். நம்ம டெய்லி எப்பவுமே ஏர்லியாக எந்திரிக்கிறதுக்கு பழகிக்கணும். 5:30 6 o'clock அந்த மாதிரி இப்படி ஏர்லியாக எந்திரிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் செய்யலாம். இனிஷியல் பீரியடில் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஏர்லியாக எந்திரிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் செய்யும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணி அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஏர்லியாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நிறைய சிந்தனைகள் நீங்கள் செய்யலாம். தியானம் செய்யலாம். தியானம் செய்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ டைம் தான் தியானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நம்மளை அந்த தியானம் செய்யும்போது நீங்கள் இப்படி உங்களோட பார்வையில் நிறைய யோசித்து விடாமுயற்சியில் செய்யும்போது நீங்கள் நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. மட்டும் கிடையாது, இப்படி நீங்கள் ஏர்லியாக எந்திரிக்கும் போது உங்கள் இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிற நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் பார்க்கலாம். காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் கிடையாது, மரங்கள் செடிகளை நேச்சுரல்ஸ் அந்த பூ பூக்கிறத அப்படி நீங்க பார்த்து ரசிக்கலாம். காலையில எப்பவுமே பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பறந்துட்டு சத்தம் போட்டு பறந்துட்டு இருக்கும். இந்த நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு மனசு அப்படியே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டே ரொம்ப உங்களுக்கு பிரைட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பீடாக வாக் பண்ணலாம். இப்படி ஸ்பீடாக வாக் பண்ணுறதுனால நம்ம உடல் லேசாகும், நல்ல சக்தி பெறும், ரத்த ஓட்டமும் ரொம்ப சீராகும். அது மட்டும் கிடையாது, நம்ம உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த டேவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே நீங்கள் பயிர்கள், தானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்ற குக்கிங் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, ஒரு வாரத்தில் ஒரு 2 days மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுவே லஞ்ச் நல்ல கீரைகள், காய்கறிகள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு கேன்டீனில் தான் நீங்கள் சாப்பிடணும்னா நீங்கள் அது உங்களோட அளவு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எடுத்துக்கோங்க. அளவாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கான தேவையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்கள் வயிறு புடைக்க சாப்பிடாதீங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஒரு சின்ன இது, நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 45 minutesக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. எப்பவுமே இதை நீங்கள் ரெகுலர் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஈவினிங் அளவோட காஃபி டீயோட எடுத்துக்கோங்க. நைட்டு எப்பவுமே பிஃபோர் 9 o'clock சாப்பிட்றத ஹேபிட்டாக கொண்டு வந்துருங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது எப்பவுமே 3/4 வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஆஃப்டர் 1/2 hourக்கு அப்புறம் வயிறு நிரம்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா பழங்கள் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே நைட்டு மசாலா, காரம் இந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு டின்னருக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு 20-30 minutes மெதுவாக ஸ்லோவாக நடங்க. அது நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட நடக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நடக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு 1 hour பிஃபோர் எப்பவுமே நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. அப்படி திங்க் பண்ணுறது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் நல்லா அழகாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வீக்கெண்டில் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கோங்க. மூவிஸ் ஏதாவது பார்க்குறது, உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமாக தூக்கத்தை எப்பவுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்படி நீங்கள் நைட்டு டின்னருக்கு அப்புறம் எப்பவுமே 2 hours அப்புறம் தூங்குறதுக்கு போங்க. அப்படி நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஒரு ஸ்மைலோட குட் நைட் சொல்லிட்டு தூங்குறதுக்கு போங்க. அதே சமயத்தில் அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு உதவி செஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணவங்களுக்காக மனமாற நன்றி மனசில் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை மனசார பிரார்த்தித்து தூங்க போங்க. நீங்கள் ஆரோக்கியமாக ஹாப்பியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.